ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த கண்டி வீதிகளை நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கண்டி கதிர்காம தேவாலயம் நம்ம கண்ணில் பட்டது. அட, இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்னு பார்த்தா நம்ம தென்னாலி படத்துல கமல் ஐயா சொல்லுவா போல. அட ஆமாம்பா, இதை நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்பதான் முதல் முறை பார்க்க போறேன். இந்த கோயிலை 18ஆம் நூற்றாண்டுல நரேந்திர சிங்கா அப்படின்ற ஒரு மன்னர் கட்டியிருக்கிறாரு. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயிலுக்குள்ளே புத்தரும் முருகரும் 2 பேரும் இருக்காங்க. செருப்பு ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த கோயிலுக்குள்ள படம் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். கடவுள் சிலை திறந்திருக்கும் போது படம் பிடிக்கூடாது, மற்றபடி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால உள்ள போனா அடேங்கப்பா, என்னடா இது, ஏங்க இந்த கோயில் இவ்வளவு சிவப்பா இருக்கு அப்படின்னு அங்க இருக்கவங்க கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த கோயில் தர்மகத்தாக்கள் மாறும்போது இந்த கோயிலோட நிறங்கள் மாறுமா. போன முறை இது பச்சையா இருந்ததான், இப்ப சிவப்பாம். என்கிட்ட சொன்ன விஷயத்தை அப்படியே நான் கூட சொல்லிட்டேன்ப்பா, தவறு இருந்தா மன்னிச்சிருங்க. அப்படியே அந்த பக்கம் போனா அந்த சின்ன கோயில் ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு என்னமோ இது கேரளா வீடுகளை ஞாபகப்படுத்துச்சு. அங்க இருந்த குருக்கள் ஐயா அந்த மணி அடிக்க காத்துட்டு இருந்தாரு. இந்த பூஜை நடக்கிற நேரம் நினைக்கிறேன். அப்புறம் அடிச்சு அறுப்பாருங்க மணிய. இந்த மாதிரி கோயில்கள்ல தேவாலயங்கள்ல ஒலிக்கிற மணி ஓசை மனசுக்குள்ள ஏதோ பண்ணும்ல. அப்புறம் ஒரு சிவப்பு கம்பளம் மாதிரி ஏதோ விரிச்சாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் கடவுளுக்கு படைக்க வேண்டிய ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போறதுக்காக அதை விரிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுது. இதுக்கு மேல இதை படம் பிடிக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு அந்த பக்கமா போனேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கேரளா வீடு மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. இந்த இடத்தை சுத்தி வரும்போது ஒரு தெய்வீக அருள் இருக்கிற மாதிரி புரிஞ்சுது. அப்படியே பேணி நடந்து போனா தான் இங்க இருக்காரு பாருங்க புத்தர். எனக்கு தெரிஞ்சு கடவுள் முருகரும் புத்தரும் ஒரே கோயில் இருக்கிற மாதிரி வேற எந்த கோயில் இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கருத்துல போடுங்க, நாமளும் தெரிஞ்சுப்போம். அப்புறம் இந்த ஒளிப்பட கருவி அந்த பக்கம் எடுத்துட்டு போறப்போ ஒரு குறுக்கலையா, இனிமே படம் பிடிக்காதீங்க அப்படின்னாரு. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முருகருக்கும் புத்தருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் அந்த கண்டியில ஒரு சந்திப்பு ஏற்படுத்தா சொன்னால, அது வாட்ஸ்அப் குழுவிலையும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டேன். ஒரு 80 பேருக்கு மேல வர்றேன் அப்படின்னு போட்டு 2 பேர் தான் வந்தாங்க. இந்த 2 ஜீவங்கள் தான் நம்மளை பார்க்க வந்தது.